இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட கொலைகள், ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் இந்த சமூகத்தின் உணர்வாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு கூடாத இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கு அரங்கேறி இருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய இளம் மகனை பறிகொடுத்து அந்த தவிப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த பெற்றோர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை அரசு உருவாக்கி தரும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு தருவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அவர் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆமாம், தாயார் கைது செய்யப்படுகிறது கோரிக்கை வைக்கிறாங்க. விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அது நம்ம கையில் இல்லை. முதலமைச்சர் அதை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. நிச்சயமாக யாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த கேஸ் நடத்தப்பட்டு இந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக விரைவிலே உருவாக்கப்படும். நிச்சயமாக விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் அவர்களுக்கு தவறு செய்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜக மாநில தலைவர் சொல்லும்போது தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு. நானும் நாடாளுமன்றத்தில் இதுக்காக பேசியிருக்கேன். ஏன்னா இது நாடு தழுவி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல முறை நாடாளுமன்றத்தில் இதை எழுப்பி இருக்கிறோம். நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.